ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் நம்ம சனமோ புருஷனா யார் நினச்சிட்டு இருக்காலோ அவனோட கல்யாணத்தை வந்து நிறுத்தியிருப்பா. அதுக்கப்புறமா தான் தெரியுது பொண்ணு யாருன்னு. அது நம்ம நீலாம்பரியோட பொண்ணு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அப்பாவும் கேட்குறாரு, யாரும்மா நீ எதுக்காக வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், நான் தான் ஷாதோட மனைவி ஜன்னத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அந்த ஆண்டி வேற நம்ம சனம் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்க, நீ நல்லா தானே வந்து டான்ஸ்லாம் ஆடின, நான் கூட உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தனே, இப்போ வந்து நீ என்னோட பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறிய, நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு சத்தியமா தெரியாது ஆண்டி, ஏன் புருஷன் கூட தான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும், நான் இவரோட மனைவியாச்சு, அப்புறம் நீங்க எதுக்காக வாய மூடிட்டு இருக்கீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்த்து வேற கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அந்த கல்யாண பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு அழுதுட்டே இங்க இருந்து போயிடுறா. அவளோட முகத்தை நம்ம சனம் பார்க்கல. அப்பாவும் கேட்குறாரு, எதுக்காகடா வாய மூடிட்டு இருக்க, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா அவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சசி கபூரை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு பொண்ணுனா அது இவ மட்டும்தான். இப்போ இதெல்லாம் போய் நான் கல்யாணமே இவளை பண்ணிக்கல அப்படிங்கிற விஷயத்த இவகிட்ட சொன்னா இவ நம்மளை விட்டு ஒரே தெரியா போயிடுவா. அதனால இவளை என்னோட மனைவின்னு சொல்றத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கு முன்னாடியுமே சொல்லிடுறான். ஆமாப்பா, அவ சொல்றது எல்லாமே உண்மைதான், அவ தான் என்னோட மனைவி மிஸ்ஸஸ் ஜன்னத் சாத் கான், அவளுக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டதுமே அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. இந்த பொண்ணை நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கும் போது மிஸ்பாவை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட, எதுக்காக அப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு அவரும் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. மொத்த பேருமே அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம சனம்கோ பயங்கரமா அழுக வருது. இந்த பக்கம் அந்த சூனியக்காரியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டான் செக்அப் பண்ணுறதுக்காக. தனியாக வரல, கூட தங்கச்சியுமே வந்திருக்கா, ஆகிலோட தங்கச்சி. 3 பேருமே போயிட்டு டாக்டர் கிட்ட இந்த மாதிரி இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அவரும் கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு நான் இவங்களை செக் பண்ணணும், நீங்கள் எல்லாரும் வெளியேறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவளை படுக்க வச்சுட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ பயந்துட்டு இருக்கா, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. செக் பண்ணி பார்த்தா இப்போ இவ வயிற்றுல குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது டாக்டர் ஸ்டெதஸ்கோப் வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. அவளோட ஹார்ட் பீட் வந்து துடிக்கவே இல்லை. என்னது இது, ஹார்ட் பீட் துடிக்கவே இல்லை, ஒருவேளை ஸ்டெதஸ்கோப் ஒர்க் ஆகலையோ என்னமோ தெரியலையே, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுக்க சொன்னால் அவ்வளோ பயந்துட்டு சொல்கிறா, எதுக்கு இப்போ எக்ஸ்ரே, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் போபாலோட மாபேகம், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆஹில் ரஸா இப்ராஹிம் ரொம்ப கவலைப்படுவார், அதுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்காக தான் சொல்கிறேன், எக்ஸ்ரே எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து ரிப்போர்ட்டும் வந்துடுது. அந்த ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஹார்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஹார்ட்டே இல்லை, அதுக்கு பதிலாக அங்கே கத்தியை வச்சு குத்துன மாதிரி கத்தி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு டாக்டர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ தான் அவளுமே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை என்னோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பார்த்துட்டீங்க போல், அதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, என்னோட இதய துடிப்பு கேட்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க போல், என்னோட இதயம் அங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் டாக்டர் இவளை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இவ ஒரு மனுஷியே இல்லை, இவ ஒரு சூனியக்காரி, அவளோட உடம்புல அதனால தான் இதயமே இல்லை போல். டாக்டர் ஒரு முறை தான் முறைக்கிறா. அடுத்த செகண்டே அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்படியே அதே இடத்துல துடிதுடிச்சு போயிட்டு இறந்து போயிடுறாரு டாக்டர். டாக்டரையே கொண்டுட்டா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் செம கோவத்தில் இருக்கா ஹீரோ மேலே. ஸோ அவனும் வந்துட்டு சாரி சொல்கிறான். என்ன சாரி, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வந்து சாரி கேட்டால் நான் மன்னிச்சிடணுமா அப்படின்னு கேட்டால் அவன் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே இவ்வளோ முந்திக்கிட்டு சொல்கிறா. என்ன இப்போ சொல்ல போகிறீங்க, உங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் இதுதான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு, ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்குறதெல்லாம் ஓகே தான், நான் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மனசார தான் மன்னிப்பு கேட்குறேன், ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொன்னா, இப்படி இல்லை நீங்கள் கீழே உட்காந்துட்டு காதை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், எனது நானா அப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க, அதனால் நீங்கள் தான் அப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் இவனும் அவன் சொல்கிற மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் காதை பிடிங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் இவனும் வந்துட்டு காதை பிடிச்சிட்டு ஐம் ஸோ சாரி, நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி போதும் எழுந்துருங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கா. உடனே இவன் மன்னிச்சிட்டா. ஆனாலும் இவளை ஏமாத்துறதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அந்த சசி கபூரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவகிட்ட போய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு, என்ன மன்னிச்சிரு ஜன்னத் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தங்கச்சிக்காரியும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறா. எனக்கு ஒரு வேலை இருக்குன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவனும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ரிப்போர்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே பார்த்தா டாக்டரை கொண்டுட்டா. பட் ரிப்போர்ட் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனவே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை தேடிக்கிட்டே இருக்கா. ஒரு வழியாக ரிப்போர்ட்டை தேடி கையில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கா. அப்போ தான் கரெக்டாக ஆகிலுமே உள்ளே வரான். என்னாச்சு நீ மட்டும் இருக்கா, டாக்டர் எங்கன்னு கேட்டால் அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்கிறா. சரி ரிப்போர்ட் கிடச்சிச்சான்னு கேட்டால்
கிடச்சிருச்சு, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை அவன் கையில் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ட்றான் அவளை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை அவன் படிக்க போகிறான். இவளுக்கும் அல்லு விடுது. ஒருவேளை அந்த ரிப்போர்ட்டை அவர் மட்டும் பார்த்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுமே, அப்புறம் இவர் என்ன வீட்டை விட்டே துரத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருக்கா. அவனும் அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னது குழந்தையே இல்லையா, அப்புறம் எப்படி இவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து மிஸ் இப்ராஹிம்னு போட்டு பாசிட்டிவ்னு தான் போட்டிருக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குழந்தை நல்லா இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே போட்டிருக்கு. ஆனால் இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் என்னத்தை மைண்டில் யோசிச்சான்னு தெரியல. அது சரி, இதுதான் விஷயமா, அதனால தான் ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கா, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறா. பார்த்தா நம்ம ஆஹிலோட தங்கச்சி அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அவளும் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணியிருக்கா. 2 பேரோட ரிப்போர்ட்டையும் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க போல். பேர் வந்து மிஸ் இப்ராஹிம் அப்படிங்கிற மாதிரி போட்டதும் 2 பேருமே இப்ராஹிம் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க போல். ஸோ அதனால தான் ரிப்போர்ட்டு மாறி இவ கையில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு அந்த சூனியக்காரி வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதனால தான் எங்கள் கூட சேர்ந்து நீயும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியா, ஆனால் இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியாதுல்ல, நான் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இவளும் பயந்துக்கிட்டு அண்ணன்கிட்ட ப்ளீஸ் சொல்லிடாதீங்க, அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னே தெரியாது, குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போயிடும், ஏற்கனவே அவர் சனம் வீட்டை விட்டு போனதை நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நான் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னா நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி என்னத்த சொன்னான்னு தெரியல. அவளும் அங்கேருந்து நேராக வந்துட்டு ஆஹில் கிட்ட சொல்கிறா, அண்ணா நீங்கள் அந்த புது சனமாக உங்களோட மனைவியாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த குழந்தைய நீங்கள் உங்களோட குழந்தையாக தானே ஏற்றுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்ல, இந்த வீட்டுக்கு ஒரு புது வாரிசு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம மொத்த உலகத்துக்கும் சொல்லி ஆகணும்ல, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் இவனுக்கும் சமக்கம் வந்துடுது. நீ என்ன பைத்தியமா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவைதானா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சூனியக்காரையும் பார்த்துட்டு அவங்கேருந்து ஓடி வந்துட்டு அவசரமாக பப்பாளி பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. டக்குன்னு ஆகிலோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இதை சாப்பிட்டனா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு கேட்டால் நல்லாவே தெரியும், குழந்தை இறந்து போயிடும், இறந்து போகட்டுமே, நீங்கள் தான் அந்த குழந்தைய உங்கள் குழந்தையா ஏற்றுக்க தயாராகவே இல்லையே, அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இருந்தால் என்ன செத்த என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இவனும் நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எதுக்காக இந்த குழந்தைய ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தயக்கமாக இருக்குது, மொத்த உலகத்துக்கும் தெரியணும்ல உங்களோட குழந்தைய என் வயிற்றில் வளருதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் வேறு வழி இல்லாமல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து சொல்லிடுறான். நாளைக்கு காலையில் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவங்க கிட்ட பேசிட்டு வச்சதுக்கப்புறம் இவனுக்கு திரும்பவும் கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், இல்லை ஃபோன்லலாம் பேச முடியாது, நேரில் தான் பேசணும் அப்படின்னு சொன்னதும், அப்படியா நாளைக்கு ப்ரெஸ்காரவங்களாம் வீட்டுக்கு வராங்க, அப்போ நீங்களும் வந்துடுங்க, நேரில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்படியே அந்த டாக்டருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, ஒருவேளை அந்த எக்ஸ்ரே பற்றி சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோவோ குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்ததும் டக்குன்னு அவன் போய் மறைஞ்சிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டால், என்ன இவ்வளோ வெக்கப்படுறீங்க, நான் உங்கள் பொண்டாட்டி தான், நீங்கள் ஒன்றும் என்னோட பொண்டாட்டி கிடையாது, இப்படி வெக்கப்படுறீங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நீ இந்த பக்கம் திரும்பிக்கோ, நான் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளை அந்த பக்கமாக திரும்பிடுறா. அதுக்கப்புறம் அவனை அந்த பக்கமாக வெளியே வந்தா, நான் பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி கத்தா டக்குன்னு அவனை அங்கேருந்து ஓடி போயிடுறான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது இவங்க 2 பேரோட சீன்லாம் பார்க்குறதுக்கு. இந்த பேரும் நமக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஹாலில் உட்காந்துட்டு அந்த மிஸ்பாக்கு வந்து கல்யாணம் நின்று போச்சு இல்லையா, ஸோ அதனால் வேறு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தம்பி வந்து அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினே அங்கே போயிட்டு இது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்பாவும் கோவப்பட்டு எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொன்னால், நீ ஷாதுக்கு தான் பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமகளா நீ என்றைக்கும் ஆக முடியாது, நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் இந்த வீட்டோட மருமகளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி விட்டுறாரு. உடனே அவளுக்கு அழுக வந்துடுது. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துட்டு போது நிறுத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான். இவனோட மனைவின்னு நான் நேத்தே சொல்லிட்டேன்ல, அப்படி இருக்கும்போது இவ தானே இந்த வீட்டோட மருமக, எதுக்காக ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீ திடீர்னு எவ்வளையாவது கூட்டிட்டு வந்துட்டு உன்னோட மனைவின்னு சொல்லுவா, நாங்கள் ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு குரல் கேட்குது, போது அங்கிள் நிறுத்துங்க, எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. நம்ம சனம் பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம நீலாம்பரியோட பொண்ணு தான் வந்து நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்து அடுத்த செகண்டே இவளோட மைண்டுக்கு வந்து என்னென்னமோ ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. பட் எதுவுமே வந்துட்டு கிளியராக ஞாபகத்துக்கு வரல. அவள் வந்து இவளுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேச ஆரம்பிக்கிறா. எதுக்காக அங்கிள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இவங்க இந்த வீட்டோட மருமக தானே, என்ன ஷாத் கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன, அதான் வீட்டுக்கு ஒரு புது மருமகளை கூட்டிட்டு வந்துட்டான்ல, அப்படி எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டக்குன்னு நம்ம சனமுக்கோ செமையாக கோந்துருது. போது வாய மூடு, நீ இந்த மாதிரி நல்லவ மாதிரி நடிக்கிறது நிப்பாட்டு, நீ எவ்வளோ மோசமான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறா. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அந்த பொண்ணுமே வந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. வாய மூடு ஜன்னத், எதுக்காக அப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி சொல்கிறா, அவள் நல்லவளே கிடையாது, அவளை நீங்கள் நம்பாதீங்க, அவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னால், அவளை நீ எப்படி பார்த்துருப்பா, அவளை நீ பார்த்துருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களோட
அவளோட மனைவியை நீங்கள் நம்ப மாட்டீங்களா? நான் போய் சொல்கிறேன்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் அதை எதையுமே காதில் வாங்குற மாதிரி தெரியல. கோவமா இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். தனியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கான். அப்போ அந்த மிஸ் வாங்குற பொண்ணு அங்கே வரா. அவகிட்ட இவனும் மன்னிப்பு கேட்குறான். ஜன்னத் அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே என்ன தப்பு இருக்குது? எந்த பொண்ணு தான் தன்னோட புருஷன் வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்துட்டு சும்மா இருப்பா. அதனால தான் அவள் என் மேலே இவ்வளோ கோவப்படுறா போல. அது மட்டும் இல்லாமல் நீ இன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கணும். அவள் எதிர்பார்ப்பால, நீ அவளுக்கு ஸ்டாண்டர்டாக தான் நின்றுக்கணும். இந்த உலகமே அவளுக்கு எதிராக இருந்தாலும் நீ அவளுக்கு துணையாக நின்று பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நல்ல பொண்ணாக தான் இருக்கா பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போ மேலே ரொம்ப கோவமாக இருப்பா. அவளை சமாதானம் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன ஐடியான்னு கேட்டா வா கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட காதில் வந்துட்டு ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறா. இதை மட்டும் நீ பண்ணன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உன்னை மன்னிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியாவை கொடுத்து அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோயினி வந்துட்டு கோமா அந்த பக்கம் உட்காந்துருக்கா. அப்போ தான் அவனும் வந்துட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் சமாதானம் ஆகிடுவானாமா? நெவர், வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கோமா உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் அவனும் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஒரு டேபிளை போட்டுட்டு கையில் கொண்டு வந்த கிஃப்ட் பேக்லேருந்து நிறைய ஐட்டத்தை எடுக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா சாட்டி எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினிக்கோ ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து வைக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவளும் பயந்து போய்ட்றா. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணுவான், அதுதான் ஹைலைட்டு. கோட்டை கழட்டி வச்சுட்டு சட்டை கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு அவகிட்ட வந்துட்டு இருக்கான். அவளும் பயந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ரூமுக்குள்ளே நான் வரும்போது கூட நீங்கள் என்னை பார்த்து வெக்கப்பட்டீங்களே, இப்போ என்னடா இந்த மாதிரி என்கிட்ட பண்ண வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டா போல. ஸோ அவனுமே அந்த மாதிரி லுக்கில் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆயிடுச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.